Hi everyone, set number 5 இருக்கும் 11th and 12th physics இதோட 3 மார்க் முடிஞ்சு 1-2 லெசன் இருக்கு அது 2 மார்க் கூட பார்த்துக்கலாம். இன்னும் நம்மனால ஒரு செட் கொடுக்கலாம் அவ்வளவுதான். அந்த ஒரு செட்டில் எல்லா 2 மார்க் படிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் மட்டும் கொடுக்குற 2 மார்க்ஸ் அதை மட்டும் படிச்சுட்டு மீதியெல்லாம் எக்ஸாம் டைம் படிச்சுக்கலாம். 2 மார்க்ஸ் தானே மீதியெல்லாம். அப்போ நான் நினச்ச மாதிரியே 5 மார்க் முடிச்சாச்சு, 3 மார்க்கும் முடிச்சாச்சு. 2 மார்க் மட்டும் 3 எழுதுகிற மாதிரி கன்ஃபார்ம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஃபர்தராக நீங்கள் வந்து எக்ஸாம் டைம் படிச்சிட்டிங்கன்னா முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ 11th 12th ஃபிசிக்ஸு ஏன்னா கெமிஸ்ட்ரியும் நீங்கள் படிக்கணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, பயாலஜியும் பார்க்கணும் சைடில், கம்ப்யூட்டரும் பார்க்கணும். ஸோ 11th ஃபிசிக்ஸு 11th 12th ஃபிசிக்ஸ் இன்றைக்கி 3 மார்க் கண்டினியூஷன், 5 மார்க்ஸ் ஓவர். 3 மார்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் போன வீடியோவில் நிறைய முடிச்சிட்டோம். இதில் வந்து மீதி. சரிங்களா? அண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் வைக்கிறேன். அண்டு பிடிஎஃப் மட்டும் டச் பண்ணி போதும், நான் சொல்கிறது கேளுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6ல் 12th பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே நீங்கள் படித்தது தான், எடுத்து பாருங்கள். யூனிட் 7ல் பார்க்க தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் சின்ன சின்ன கொஷின்ஸ், அப்ளிகேஷன்ஸ், டிஃப்ரென்ஸு, லா, அப்படி தான். இந்த ப்ரூசஸ் லா மட்டும் ப்ரூஃபோடு படிங்க, டயக்ராமோடு படிங்க. அப்புறம் இதில் ஒரு கொஷின் இருக்கும், கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்ஃப்ளெக்ஷன். அது வந்து புக் பேக் கிடையாது, புக்கின். டோட்டல் இன்டர்ஃப்ளெக்ஷன் என்ன, கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன இருக்கும், கண்டிஷன் இருக்காது. கண்டிஷன் நம்ம தான் படிக்கணும், பார்த்துக்கோங்க. யூனிட் 8 வந்து இதெல்லாம் தான் இருக்குது. 5 கொஷின் தான். அப்ளிகேஷன் வெக்ஸரே பார்த்துக்கோங்க, டி ப்ரோக்ளை மேட்டரவே பார்த்துக்கோங்க. அதாவது லாம்டா ஈக்குவல் டு h/p ஆர் mvன்னு ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். யூனிட் 10ல் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மார்க்லேயே 3 மார்க்காக கேட்பாங்க. ஸோ ரோமன் நம்பர் 2ல் ஒரு 5 கொஸ்டின், ரோமன் நம்பர் 3ல் ஒரு 5 கொஸ்டின். அதுக்கப்புறம் ட்ரா சிபி சிசி சிஇ மோடு இது வரையணும், டிரான்சிஸ்டர் வரைய சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டே போதும். அடுத்தது வந்து மிச்சம் மீதி இருக்க லெசன்ஸ் 9th லெசன் மட்டும்தான். 9th அதுக்கப்புறம் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லெசன் மட்டும் லேக் இருக்குது, 2-3 கொஸ்டின்ஸ். பட் இது போதும், 9th லெசன்ஸ்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். பட் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் யூனிட் 7ல் வந்து ரோமன் நம்பர் 3ல் செகண்ட் ரோமன் நம்பரில் ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், படிச்சிருங்க. அப்ளிகேஷன் ஆஃப் விஸ்காசிட்டியும் அப்ளிகேஷன் சர்ஃபேசன்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. யூனிட் 9ல் வந்து சின்ன யூனிட்டு, இதெல்லாம் 2 மார்க்கில் இருக்கிறது, 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. ரோமன் நம்பர் 2ல், ரோமன் நம்பர் 3ல் 1-8. 10th லெசனில் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், நான் போன தடவை கொடுத்துட்டேன். யூனிட் 11ல் ரோமன் நம்பர் 2ல் 4 கொஸ்டின் கொடுத்துருப்பேன், ஈஸி தான். அடுத்து ரோமன் நம்பர் 3ல் 10-9, அவ்வளோதான். யூனிட் 11ல் புக்கின் வந்து கேடஸ் ஆஃப் வேவ் மோஷன், கேடஸ் ஆஃப் ப்ரோக்ரஸிவ் வேவ். ஸோ ஆக மொத்தம் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 8th யூனிட் கொடுக்கல, அண்ட் ப்ளஸ் 6th யூனிட்டில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். மித்தபடி 2nd யூனிட்டில் வேணாம், அண்ட் 5th யூனிட்லேயும் கொடுக்கல. ஸோ அது ஒரு 2-3 யூனிட்னால அதில் மொத்தமாக ஒரு 7-8 3 மார்க் தான் இருக்கும். ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் 2 மார்க் கூட சேர்த்து கொடுத்துட்றேன். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலும் தைரியமாக சொல்கிறேன், 55க்கு மேலேயே எடுத்து 60 கிட்ட கூட நீங்கள் போகலாம். சரிங்களா? நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி, அதையும் சேர்த்து படிச்சிட்டிங்க மாசு. பட் பாருங்கள் டைம் இருக்கான்னு பாருங்கள், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ செட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க முடிச்சிருப்பீங்க. ஸோ செட் நம்பர் 5 இதுதான். ஸோ இந்த கொஸ்டின்ஸும் சேர்த்து முடிச்சிங்கன்னா 3 மார்க் முடிஞ்சு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.